முன்பொரு காலத்துல கஜமுகாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் இருந்தான். இந்த அரக்கன் தேவர்களையும் பொதுமக்களையும் ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். இந்த அசுரன் ஒரு வினோதமான முறையில கொடுமைப்படுத்தினான். அது என்னன்னா, தனக்கு தோப்பு கரணம் போடணும் அப்படின்னும், யாரெல்லாம் தோப்பு கரணம் போடலையோ அவங்க எல்லாருமே நெத்தியில கொட்டிக்கிட்டு எனக்கு தோப்பு கரணம் போட்டே ஆகணும் ரொம்ப கொடுமைப்படுத்தினான். இவரோட கொடுமையை தாங்க முடியாம பொதுமக்களும் சரி, தேவர்களும் சரி, விநாயக பெருமான் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. விநாயக பெருமானே, இந்த அசுரனோட கொடுமைகள் தாங்க முடியல, எங்களை காப்பாத்துப்பா அப்படின்னு அவர் காலிலேயே விழுறாங்க. உடனே விநாயக பெருமானுக்கு கோபம் அந்த அசுரனை எவ்வளவோ போராடி பார்த்தோம், அந்த அசுரனை இவரால அழிக்கவே முடியல. இறுதியா விநாயக பெருமான் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தந்தத்தால அவனை கொன்னு இழிச்சு கொன்னுடுறாரு. உடனே இதால அந்த தேவர்கள்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, விநாயக பெருமானே, இனிமே நீங்க தான் எங்களுக்கு முக்கன் முதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அசுரனுக்கே நாங்க தோப்பு கரணம் போட்டோம், எங்களெல்லாம் காப்பாத்த வந்த கடவுள் நீங்க, உங்களுக்கு தான் இனிமே நாங்க தோப்பு கரணம் போடுவோம், நெற்றியிலும் கொட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முறையில இருந்து வந்ததுதான் இந்த தோப்பு கரணம் போடுவதும் நெற்றியில் குட்டிக் கொள்வதும். அது மட்டும் இல்ல, இப்ப நெத்தியில குட்டும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா, மூளையில இருக்க நரம்பு மண்டலம் எல்லாமே அந்த வைப்ரேஷன்ல ரொம்ப அதிகமா வேலை செய்யுது. அப்படி வேலை செய்யும் போது நமக்கு ஞாபக சக்தி, அறிவுத்திறன் இதுவும் அதிகரிக்கும். அதே மாதிரி தோப்பு கரணம் போடும்போது நம்ம உடம்புல இருக்க எல்லா நரம்பு மண்டலங்களுமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. சோ நமக்கு உடம்புல இருக்க சில வயிற்று உபாதைகள் கூட இதனால சரியாகுது. அதனால இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்மளும் நெத்தியில குத்திட்டு தோப்புக்கரணம் போட்டு விநாயகர் பெருமான ஆத்மார்த்தமா வழிபாடு செய்து அவருடைய திருவருளை பெறுவோமாக. ஓம் கணபதியே நமக.